சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் நான் பௌர்ணமி பூஜை செஞ்சதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நாள். அதுவும் இல்லாமல் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கான ஒரு முக்கியமான நாள். குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்யலாம். பெண் தெய்வம் அப்படின்னும் போது இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுவும் இந்த மாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா மாசி மகம் அதுக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை தான் மாசி மகம் நடந்தது. இன்றைக்கி வியாழக்கிழமை பௌர்ணமி. அடுத்து வியாழக்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிறது பகல் 11:30க்கு தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் 12 மணி வரைக்குமே பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்குது. நான் பௌர்ணமி நைட்டு எல்லா தெய்வங்களையும் வச்சு நான் அபிஷேகம் சின்னதாக ஒரு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். இந்த பௌர்ணமி நாட்களில் அதுவும் வியாழக்கிழமை கூடிய பௌர்ணமி வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. அதனால் குரு பகவானுக்கு வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷம். சாய்பாபா இந்த மாதிரி விநாயகர் பெருமான், நந்தி, சிவன், இல்லை அதுக்கப்புறம் வேல், இது அப்புறமா கோமதி சக்கரம் வச்சுருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சின்னதாக ஒரு 3 அபிஷேகம் செஞ்சேன். ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் தேர் திருவிழா. ஒசூர் தேர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாசி பௌர்ணமி நாளில் இந்த ஒசூரில் தேர் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா வெள்ளிக்கிழமை காலையில் தேர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நான் பௌர்ணமி இரவு வியாழக்கிழமை இரவு பௌர்ணமி இருந்ததால் நான் 8 மணிக்கு தான் இந்த அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். அபிஷேகம் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் ஒன்று சேர்த்து இது பௌர்ணமி நாளில் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நம்ம எதை நினச்சி இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா வெளிச்சம் கொடுக்குற நாள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் ஏற்படுவதற்கான ஒரு முக்கியமான நாள் இந்த பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எத்தனையோ தடங்கள், எது நினச்சி செய்யணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பௌர்ணமி நைட்டு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நான் நிறைய டைம் இந்த மாதிரி பௌர்ணமி வழிபாடு செஞ்சுருக்கிறேன். எனக்கு நான் எதை நினச்சி இந்த பௌர்ணமி வழிபாடு செய்கிறேனோ அது 100% எனக்கு நடந்திருக்குது. இது ஒரு சில நாட்கள் எனக்கு நல்லா பௌர்ணமி பூஜை இந்த மாதிரி இரவில் செய்ய முடியாது. அதை செய்ய முடியும் போது நான் கண்டிப்பாக இதை செய்வேன். ஏற்கனவே ஒரு நாள் பௌர்ணமி வீடியோ கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே போல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. கண்டிப்பாக என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர்றது எல்லாமே நான் அனுபவபூர்வமாக பூஜை செஞ்சு நடந்ததுக்கப்புறமா தான் நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே நம்ம சேனலில் போய் பார்த்திங்கன்னா நான் என்னோடய வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சேன், எனக்கு ஒரு நன்மை நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த உண்மையவே நான் முதல்ல வழிபாடு செஞ்சு நடந்ததுக்கு அப்புறமா தான் இதை நம்ம சேனலை பார்க்குற 4 பேருக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவாக கொடுக்குறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்க இது ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் அடுத்தடுத்து வளர்ந்து வர உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் மனசார சொல்கிறேன். நான் இந்த மாதிரி சிறப்பான வழிபாடு செய்யும் போது உங்கள் எல்லாருக்காகவும் நான் மனசார வேண்டிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.
அதே போல் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிலவு தரிசனம் பார்க்குறது ரொம்பவே சிறந்தது. இந்த மாதிரி நான் கையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நிலவை பார்த்து நம்மளோட வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.